இந்த தொப்பை எப்படி வருது? கெட்ட கொழுப்புனால வருதா? அல்லது செரிமான கோளாறுனால வருதா? அல்லது கெட்ட வாய்வு, அஜீரண கோளாறுனால வருதா? அப்படின்னு பல கேள்விகள் இருந்தாலும், நான் சில ஆய்வு பண்ணேன். என்ன அப்படின்னா, டயத்துக்கு சாப்பிடாட்டியும் தொப்பை வரும். என்ன காரணம்னா, உங்க உடலு காற்றவே சுவாசத்தவே உணவா எடுக்கும். டயமான உடனே. பட்டன் போட்டா எப்படி லைட் எரியுதோ, அந்த மாரி நம்ம உடம்பு, நீ போடலையா? காத்துலேருந்து எடுப்பேன். அப்ப அந்த காத்து விஷக்காத்தா இருந்தா நோய் பரவும். அதே மூலிகை காத்தா இருந்தா நோய் குணமாகும். இந்த தொப்பை அப்ப சாப்பிடாம இருந்தாலும் நேயர்களுக்கு சொல்றது, சாப்பிடாம இருந்தாலும் தொப்பை வரும். சாப்பிட்டாலும் தொப்பை வரும். எண்ணெய் பொருள், மாவு பொருள் சாப்பிட்டா தொப்பை வரும். புளிப்பு பொருள் அதிகமாக சாப்பிட்டா எப்படி நம்ம இட்லி மாவு உப்பிக்குது, அந்த மாதிரி உடலும் உப்பும். எதெல்லாம் கண்ணில் பார்க்குறதுல உப்புறீங்களோ அதெல்லாம் உங்கள் உடம்புக்குள்ளே போனீங்கன்னா உப்பும். சார் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லாத்தான் இருக்கிறான். சாப்பிட்டு அதுக்கு தகுந்த உடல் உழைப்பை செய்து அந்த கழிவை நாம் வெளியேற்ற தெரியணும்.